திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தனி நீதிபதி உத்தரவிற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், ஐகோர்ட் கிளை அதிரடி உத்தரவு. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறு உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் அதற்கு தமிழக அரசே காரணம். தீபத்தூண் வழக்கில் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றப்படும். அது வழக்கமாக அங்குள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் அருகே தீபம் ஏற்றப்படும் நிலையில் தீபத்தை மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். இருப்பினும் தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் விசாரித்தனர். இருதரப்பு விசாரணை முழுமையாக நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை ரத்து செய்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் வேறு சில முக்கிய விஷயங்களையும் குறிப்பிட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது என்று தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்ற வாதம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று கூறியுள்ள நீதிபதிகள், தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற வாதம் நகைப்பிற்குரியது என்று கூறியுள்ளனர். அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வு முன் பட்டியலிடப்பட்டன. சுமார் ஒரு வாரம் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் வழக்கில் தீர்ப்பை ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும், மலை உச்சி கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களை அனுமதிக்க கூடாது, தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது, இரு தரப்பினரிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டுள்ளது, மத்திய தொல்வியல் துறையின் அனுமதியுடன் தீபம் ஏற்ற ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கு அரசியல் நோக்கில் பார்க்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றால் அதனால் தீபம் ஏற்ற முடியாது என்று தமிழக அரசு சொல்வது நகைப்புக்குரியதாக உள்ளது. அதேபோல் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானது என்ற வாதம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. தீபத்தூண் கோயில் நிர்வாகத்துக்கே சொந்தமானது. அதனால் கார்த்திகை தினத்தன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தீபத்தூணில் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்ற வேண்டும், அதனை மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தீபம் ஏற்றும் போது யாரை அனுமதிக்கலாம் என காவல்துறை, தொல்வியல் துறை, தேவஸ்தானம் முடிவு செய்யலாம். மலை உச்சியில் தீபம் ஏற்றும் போது பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படக்கூடாது என உத்தரவில் நீதிபதிகள் தனி நீதிபதி அளித்த உத்தரவை உறுதி செய்தனர். மேலும் திருப்பரங்குன்ற தீப விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் வாதம் ஏற்பத்தக்கதாக இல்லை, பொது அமைதி பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மலை உச்சியில் உள்ள தூண் தர்காவிற்கு சொந்தமானது என்ற வாதமும் தவறானது, அனைத்து இந்துக்களுக்கும் பார்க்க வேண்டும் என்றே உச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது, பொது அமைதி பாதிக்கப்படும் என அரசு கூறுவது யூகத்தின் அடிப்படையிலானது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது அர்த்தமற்றது. பொது அமைதிக்கு ஏற்படும் பிரச்சனைக்கு அரசே காரணம். திருப்பரங்குன்ற தீப வழக்கு அரசியல் நோக்கில் பார்க்கப்பட்டுள்ளது. தனி நீதிபதி உத்தரவின் பிறப்பித்த போதே தீபம் ஏற்றியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தேவஸ்தானம் தீபம் ஏற்ற வேண்டும், சண்டை போடக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளனர்.